ஹாய், நான் தான் உங்க பாலா. புதுசா பாக்குற அனைவருக்கும் வணக்கம். ஹாய், நான் ஃபிட்னஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணி கரெக்டா இது ஒரு 4 years ஆகுது. ஃபர்ஸ்ட் நான் ஃபிட்னஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்றதுக்கு முக்கியமான ரீசனே எங்க மாஸ்டரு, அப்புறம் என் ஃப்ரெண்டு விஸ்வா. இவங்க 2 பேர் தான். எங்க மாஸ்டரு அவரு கபடியும் விளையாடுவாரு, அதே நேரத்தில் அவர் ஜிம் ஓனர். அதை பார்த்துட்டு 2 மேனேஜ் பண்ணதான் நான் உள்ள போனேன். பட் ஜிம் தான் பார்த்து முடிஞ்சதுனால கபடி ஸ்போர்ட்ஸ் கொஞ்சம் ஓரமாயிடுச்சு. அது என்ன ரீசன் நான் அப்புறமா சொல்றேன். அது மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபிட்னஸை எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணனா, எனக்கு இந்த ஐடியாவே இல்லை. இதுமாரி உடம்பு குறைக்கணும், உடம்பு ஏற்றணும், அது மாதிரிலாம் ஸ்டார்ட் பண்ணல. ஜஸ்ட் அதுமாரி எனக்கு ஃபிட்னஸாக இருக்கணும், அது மாதிரி தான் உள்ளே போனேன். ஆனால் ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்ரஸ் ஆச்சு. நான் ரொம்ப வேகமான ப்ராக்ரஸும் இல்லை, ரொம்ப ஸ்லோவான ப்ராக்ரஸும் இல்லை. இயர் பை இயர் ஓரளவுக்கு 3 monthsக்கு ஓரளவுக்கு ப்ராக்ரஸ் எனக்கு நல்லா தெரிஞ்சுது. என் பாடியில் என்ன சேஞ்சஸ் ஆகுது அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நானே எப்படி டயட் இருக்கணும், எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் எல்லாம் நானும் கற்றுக்கிட்டேன். அதுமாரி எங்கள் மாஸ்டரு, இப்போ நான் வேலை செய்கிற இடத்துல இங்கே உள்ள அண்ணா எல்லாருமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து இதுமாரி பண்ணாங்க. கண்டென்ட் கிரியேஷன் ஆர்மின்னு எங்கள் மோட்டிவேட் பண்ணதும் அதுமாரி எங்கள் அண்ணா தான். நவீன் அண்ணா அவர் பேர். அவரும் எங்கள் ஃபிட் டு ஃபைட் ஐப்பத்தாங்கல்ல ஜிம் வச்சுக்காரு. அதனால ஃபஸ்ட்டு மோட்டிவேட் பண்ணி கண்டென்ட் கிரியேஷன் ஆரம்பிடா அவரு சொன்னார். அப்புறம் பசங்கள்லாம் பாய்ஸ்லாம் நீயும் பண்ணுறா, நல்லா மச்சான் பண்ணு அப்படின்னாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ண தோணுச்சு, ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ண போறீங்க?